என்ன பிரியாணி மனம் நல்லா அருமையா வருதே. சூப்பரா செஞ்சிட்டீங்க போல. ஏமா எல்லாம் உங்க கைப்பக்கம் தான். நீங்கெல்லாம் இல்லைன்னா என்னால் இன்னைக்கு பிரியாணியும் செஞ்சிருக்க முடியாது. வழக்கமாக சேர நேரத்தோட முன்கூட்டியே முடிச்சு கொடுத்துருக்கேன். எல்லாம் உங்க தயவால தான். இல்லனே அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இங்க பேச்சு? இது பிரியாணி ரெடி ஆயிட்டு. அப்படியா? பரவாயில்லையே, பார்க்கவே நல்லா இருக்கே. அரிசியெல்லாம் உதிரி உதிரியா தெரியுது. ஆமாத்தே, நல்லா செஞ்சு வச்சிருக்காரு. தம்பி ரொம்ப நன்றிப்பா. எங்களுக்காக மனக்கிட்ட நல்லா செஞ்சிருப்ப போலயே. இரு எப்படி இருக்குன்னு ஒத்து பார்த்து சொல்றேன். கொஞ்சம் தள்ளுங்கடி. ஏமா பார்த்து. ஆர்வத்துல பிரியாணி சட்டிக்குள்ள மூஞ்ச விட்டுறாதீங்க, மூஞ்சி தீஞ்சிரும். ஆமா பெரிய இவ சொல்ல வந்துட்டா. எல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்சம் வாசம் பிடிச்சேன். அப்பதான் எப்படி என்னன்னு செஃப் பட்டு இருக்கார்ல, அவரை மாதிரி மோந்து பார்த்தா நான் சொல்லிடுவேன். இது பட்டா, எனக்கு இது ஒரு கொட்டு கொட்டுன்னு போல இருக்குதா. ஏடி பட்டு கிட்டுங்குது? அத்தை அது ஒண்ணும் இல்ல, நீங்க பட்டாவோட பெரிய செஃப்னு சொல்லிட்டு இருந்தேன். ம் தெரிஞ்சா சரி. ஏன்பா வாசம் ஒன்றும் அப்படி நல்லா இல்லையே. ஒருவேளை உப்பு கப்பு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏம்மா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ தான் நான் பார்த்தேன். எல்லாம் சரியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணா ஒரு தட்டில் வச்சு தட்டுமா? நீங்கள் வேணா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது நல்ல யோசனையாக இருக்கே. சட்டு புட்டுன்னு தட்டில் போட்டு கொடு, நான் எப்படி இருக்குன்னு ருசி பார்த்து சொல்கிறேன். ஏக்கா பிரியாணி வேணும்னு நேராக கேட்க வேண்டியதானே, எப்படி சுற்றி வளைச்சி கேட்டு சாப்பிட போது பாருங்க கிளவி. பேசாம ரெடி, காதலுக்கு இதில் விழுந்துற போது வந்த இடத்துல தேவையில்லாத ஒம்பு. ம் ஏம்மா இந்தாங்க டேஸ்ட் பாருங்க. குடு குடு குடு. என்னம்மா அலையுது பாருங்க. இப்ப சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல், டாப் நாச். அப்படியாமா? ரொம்ப நல்லது. அப்படியா? உங்களுக்கும் வச்சு தரட்டுமா? நீங்க ரெண்டு பேரும் டேஸ்ட் பாருங்க. இம்புட்டு தூரம் கூட மாட இருந்து இவ்வளவு வேலை பார்த்துருக்கீங்க. ஆளுக்கு ஒரு ரூபாய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. ஏய் போய் எல்லாம் இலையை போட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்க. முதல்ல ஆம்பளைங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் போட்டுட்டு அப்படியே நம்மள உட்காந்து சாப்பிடுவோம். வாங்க போங்க. என்ன இங்கே நிற்கிறீங்க? கிளம்புங்க. பாரம் போவோம். இந்த சில்லி சிக்கன்லாம் பொரிச்சிட்டியா? எல்லாம் ரெடிமா? எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வைக்க. சட்டு விட்டு எல்லாத்தையும் வை. என் பசங்கள்லாம் பசியோடு இருக்காங்க, எல்லாருக்கும் சோத்த போடணும். எல்லாத்தையும் கொண்டு வந்து வரிசையாக வை, நாங்கள் இலையை போட்டுறோம். சரிம்மா. இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. எல்லாரும் என்னென்ன வேணுமோ அதை மனசுல வேண்டிக்கோங்க. சாமி நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஆமாம், நீங்க சொல்றது சரிதான். நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன், அது மட்டும் நிறைவேறட்டும். அடுத்த வருஷம் நானும் உங்களோட வந்து பொங்கல் வைக்கேன். கண்டிப்பா நடக்கும் தங்கச்சி, நீ கண்டிப்பா வேண்டிக்க, எல்லாம் நல்லதா நடக்கும். மற்றதெல்லாம் எப்படியோ, இந்த ஊரே எனக்கு பிடிச்சிருச்சு. இந்த பிரியாணிக்காகவே நான் மறுபடியும் உங்களோட வருவேன். வருஷம் நாள் தவறினாலும் நான் தவற மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா. நீங்களாம் இப்படி வந்து ஒன்றா இருந்து சாமி கும்பிட்டது எங்களுக்கும் சந்தோஷம். எல்லாம் சாப்பிடுங்க. சாமிகிட்ட என்ன வேணுமோ கேட்டுட்டு மனசார சாப்பிடுங்கம்மா. ஆமா, எல்லாரும் சாப்பிடுங்க. வழியா நீயும் உட்காரு. இல்லங்க இருக்கட்டும், நீங்களும் சாப்பிடுங்க, நான் பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிடுறேன். என்ன ஏன் நீங்களும் சாப்பிடலாம்ல? இல்ல குழந்தைனாரே, நீங்களும் சாப்பிடுங்க. ஆமா, என் பொண்டாட்டி எங்க? அவங்க சமையல்காரன் ஏதோ பேசிட்டு இருந்தா. எல்லாரும் இங்கே இருக்கப்ப அவளுக்கு மட்டும் அங்கே என்ன வேலை? கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ண வேண்டியதானே? எது இருக்கட்டும் தான், நானே பாத்துக்கிறேன். அவங்க சமையல் என்ன தனியா இருக்காருல்ல, அதான் சேகரனுக்கு கூட மாட ஒத்தாசைக்கு இருக்கட்டும், நான் தான் விட்டுட்டு வந்தேன். ஓ அப்படியா? சரி சரிப்பா, எல்லாரும் சாப்பிடுங்க. அப்போதான் பொழுதோட வீடு திரும்ப முடியும். ஏமா போதுமா? இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கிட்டா? என்ன பாதம் வேணும்னா வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, இந்த பொண்ணு பந்தி பரிமாறுறதுக்கு முதல்ல சாப்பாடு வாங்கிட்டு போகுது. என்ன உங்களுக்கு இந்த பக்கம் இது வேலை இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. நான் எங்க போறேன்? என்ன உக்காந்துட்ட? பந்தி பரிமாற போல? என்ன நான் பந்தி பரிமாற போறேன்னு யார் உங்கள்கிட்ட சொன்னா? ஏமா பக்கெட் ஃபுல்லாக பிரியாணி ரொப்பி கொடுத்தனேம்மா, அதுக்கு தானே. என்ன நீங்க வேற, இது நான் சாப்பிடவே பத்தாது, இதுல பந்தி வேற பரிமாற போறேனா? போங்கன்னு பேசாம, எனக்கே பசி வயிற கில்லுது. சரி அங்க போனா எல்லாரும் இருப்பாங்க, கொஞ்சம் கூச்ச நாச்சமா இருக்குமா, அதான் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுருவோன்னு உங்கள்கிட்ட வாங்கி இங்கேயே உட்காந்துட்டேன். என்ன ஒரு வாள் பிரியாணி இந்த ஒத்தாளுக்கா? என்ன கண்ணு வைக்காதீங்கண்ணே, நல்லா சாப்பிட்டா தானே நல்லா இருக்க முடியும். நீங்களும் வேணா வாங்க, என் கூட உட்காந்து ஒரு பொடி பொடிங்க. அடியாத்தி எனக்கு வேணாமா, நீயே சாப்பிடு, நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் சாப்பிட்றப்போ என் மாமியார் கிளவி வந்து எனக்கு செய்கை கொடுங்க, சரியா? ஏமா? அந்த கிளவி இருக்குல்ல, தனித்தனியா ரூல்ஸ் போடும். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாரும் சாப்பிட்டு யாப்பா விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு கிடக்கும். அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. ஏமா அதானமா முறை, வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தானே நீங்கள் சாப்பிடணும். என்ன நீங்களும் விவரம் தெரியாம எங்க அத்தை மாதிரியே பேசாதீங்க.
சாப்பிட்டு நல்லா ருசியாக இருக்குன்னு பார்த்துட்டு வந்தவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் வந்தவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கலன்னா எப்படி? அதான் நான் ஃபஸ்ட்டு சாப்பிடலான்னு முடிவு பண்ணி உக்காந்துட்டேன். ஏம்மா அதுக்கு இத்தனோண்டு எடுத்து வாயில போட்டாலே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருமே. அதுக்கு எதுக்கு இம்புட்டு சாதத்தையும் எடுத்து முதல்ல உட்காந்துருக்கீங்க? ஐயோ இந்த கேள்வி வேற கரெக்டாக கேட்குறாரு. சரி சமாளிப்போம். ஏனே சாப்பிட்றப்ப பேசக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. பேசாமல் இருங்க, நான் சாப்பிட போகிறேன். என்ன இந்த பொண்ணு ஒரு பக்கெட் பிரியாணி இப்படி வசால்ட்ட கொட்டி அடிக்குதே. சரி பாவம், காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல. சாப்பிட்டோம் பசியோட இருக்கும், சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டோம். மல்லிகா எல்லாரும் சாப்பிட்றாங்க, பூசாரி ஐயா எங்க? ஆமாங்க, அவரை காணோம். அவரு சாமிக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்க கூடாது. காலையிலேருந்து அந்த மனுஷன் ஒன்றுமே சாப்பிடல. பொங்கல் கூட வேணாம், எனக்கு சுகர் இருக்குன்ட்டாரு. அவருக்குள்ள முதல்ல சாப்பாடு போட்டுருக்கணும். இருங்கத்தான் நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் சாப்பாடு வாங்கி கொண்டு போய் அவருக்கு இடத்துல கொடுத்துட்றேன். இல்லைத்த நானே போகிறேன். வேணாம் நீங்கள் இருந்து எல்லாருக்கும் பந்தி பரிமாறு. நாங்கள் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். அங்கே தானே இந்த உமா இருக்கா, அவளே கொண்டு போய் கொடுக்க சொல்கிறேன். ஆமாம் சார், உமா அங்கே தான் ஓயாமல் வேலை பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் போங்க, அவள்கிட்ட சொல்லுங்க, அவளே கொண்டு போய் கொடுத்துருவா. எப்பா இப்படி பிரியாணி, சில்லி சிக்கன், ரைத்தா, கிரேவி, முட்டை அப்படியே அள்ளி சாப்பிடணும் போல இருக்கே. எதை வைக்கிறது எதை எடுக்கிறதுனே தெரியல. அம்புட்டு ருசி. இந்த கிளவி மட்டும் இல்லை, சமைக்கிறப்பயே 4 ரவுண்டு உள்ளே விட்டுருப்பேன். இந்த கிளவி குறுக்க சுத்த நம்மளால ஒழுங்காக சாப்பிட கூட முடியல. சரி குழந்தை தலை நிமிராமல் சாப்பிட்டு தான் இருந்திருக்கணும். இவன் இங்கே வேலை பார்க்குறதா தானே மல்லிகா சொன்னா. இதுதான் இவன் வேலை பார்க்குற அழகா? ஐயோ இந்த அம்மா வேற இங்கே வந்துச்சு. இந்த பொண்ணு வேற நம்மள்ட்ட செய்ய வேலை சொல்லிச்சு. என்ன சாப்பிட்றப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் சாப்பிட்டுட்டு தான் பேசுவேன். குழந்தை தலை நிமிராமல் சாப்பிடணும்னு எங்கள் ஆயா சொல்லியிருக்காங்க. ஓஹோ, என்ன திடீர்னு நீங்கள் அத்தை வயசில் மெமிக்கிரி பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாமல் இருங்க, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். யார் அது? ஐயோ அத்தை. ஐயோ பாவம் அந்த பொண்ணு இப்படி மாட்டிக்கிச்சே. இதான் நீ வேலை பார்க்குற அழகா? ஐயோ இல்லை அத்தை, இப்போதான் ஊருக்குள்ளே வேலை பார்க்குறேன்னு கிட்ட முழு பூசணிக்காவ சோத்துல முக்கிற மாதிரி இப்படி மொத்த பிரியாணியும் ஒத்தால சாப்பிட்டுக்கிட்டு கிடக்க. ஏத்த இல்லை, அதான் பார்க்குறேனே எல்லாம் இல்லை நல்லனுக்கிட்டு வந்தவங்களுக்கு பரிமாறிட்டு கடைசியாக நம்ம சாப்பிடணுன்னு இருக்கா. முதல்ல உட்காந்துட்டு துண்ணு. இப்போ எதுக்கு எந்திரிக்கிறேன்? உட்காரு, சாப்பிட உட்காந்தவள எழுப்புற பாவம் எனக்கு வேணாம். உட்காரு சாப்பிட்டுட்டு பூசாரியை கொண்டு போய் சோத்தை கொடுத்துட்டு வா சொல்லிட்டேன். சரி. நல்ல வேலை, இந்த அம்மா பெருசாக தான் திட்டுவாங்களான்னு நினச்சேன். பரவாயில்ல, சாப்பிட சொல்லிட்டு போயிட்டாங்க. இம்மா நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, உட்காந்து சாப்பிடு. என்னது வருத்தமா? நான் ஏன் வருத்தப்படுறேன்? நீங்க வேற. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆஹா, இவங்க மாமியார் திட்டின திட்டுக்கு இந்த பிள்ளை சோத்துல கை வைக்காதுன்னு நினச்சேன். இது என்ன இம்புட்டு அசால்ட்டாக எடுத்துக்கிச்சு. நல்ல மாமியார், நல்ல மருமக, சூப்பர் குடும்பம். என்ன மைண்ட் வைஸ் நினைச்சு வெளியில பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. பேசுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாணி சாப்பிட்றப்ப நான் பிரியாணியை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். மக்களே, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.